இந்த முழு தானியம் உடலுக்கு நல்லது அப்படின்னு பரவலான ஒரு கருத்து இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பிரெட் சாப்பிடாதீங்க, அதுக்கு பதிலாக ப்ரௌன் பிரெட் சாப்பிடுங்க. நல்ல முழுசான கோதுமையை வாங்கி அரைச்சி அதோட ஃபைபரோடு சேர்த்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க, அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி முழு தானியம் உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பரவலாக ஒரு கருத்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் பேலியோவில் நாம் தானியத்தை தவிர்க்க சொல்கிறோம். ஏன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முழு தானியமான கோதுமை, சிகப்பு அரிசி, ஓட்ஸு, இந்த மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்கிற தானியங்களில் மாவுச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால பேலியோவில் நம்ம அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக லோ கார்ப் டயட் அப்படின்றதுனால கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறதுனாலையும் நம்ம இந்த மாதிரி தானியங்களை எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். இதையும் தாண்டி முழு தானியத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இந்த முழு தானியங்கள் அனைத்தும் நம்மளுடைய குடலுக்கு சேதம் தான் உருவாக்கும். குறிப்பாக இப்போ கிடைக்கிற இந்த முழு தானியம் எல்லாமே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தானியம் தான். குறிப்பாக இந்த கோதுமை, சிகப்பு அரிசி இந்த மாதிரிலாம் சொல்லி விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்தில் இயற்கையாக கிடைச்ச தானியம் நமக்கு இப்போ கிடைக்கிறது கிடையாது. மரபணு மாற்றம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தில் உருமாறி இப்போது அதில் குளூட்டன் அதிகமாக இருக்கிற தானியங்கள் தான் நம்ம கைக்கு கிடைக்குது. இந்த குளூட்டன் நம்மளுடைய குடலை கண்ணா பின்னான்னு சேதப்படுத்துது. குளூட்டன் அதிகமான தானியங்கள் அத்தனையும் நம்மளுடைய குடல் சுவர், அதாவது குடலில் உள்ள உள்பகுதியை பயங்கரமாக சேதப்படுத்தும். வயிறு உப்புசம் ஏற்படுத்தும், குடல் வீக்கம் ஏற்படலாம், அஜீரண கோளாறு நிறைய வரலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லீக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. வயிற்றுல எப்பயுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் குளூட்டன் அலர்ஜின்னு சொல்லுவோம். இந்த குளூட்டன் நம்மளுடைய குடலை சேதப்படுத்துறதுனால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குளூட்டன் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா முழு தானியமான முழு கோதுமை, சிகப்பு அரிசி, இந்த ஓட்ஸ் இது எல்லாத்துலேயுமே குளூட்டன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம தவிர்க்க சொல்கிறோம். சரி சார், கோதுமையிலையும் ஓட்ஸ்லையும் குளூட்டன் இருக்குது, ப்ரௌன் ரைஸையும் ஏன் சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ரைஸ், கருப்பு அரிசி, சிகப்பு அரிசி, ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரி கலராக ரைஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான அரிசிகளில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்குது. இந்த ஃபைட்டிக் ஆசிட் ரிச் ஃபுட்டை நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம உடலுக்கு முக்கிய தேவையாக இருக்கிற தாது உப்புக்களான இரும்பு, கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்களை நம்ம குடல் உறிஞ்சாமல் பார்த்துக்கும். ஃபைட்டிக் ஆசிட் அதிகமாச்சுன்னா நம்ம உடம்புல இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து, கால்சியம் சத்து குறையும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும். ஃபைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற உணவுகளில் முக்கியமாக வர்றது பருப்பு வகைகள், அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கலரான அரிசி வகைகள். ஸோ முழு தானியம் உடலுக்கு நல்லது அப்படின்ற கருத்து முற்றிலும் தவறானது. அதே நேரத்தில் நீங்கள் பேலியோவில் இருக்கீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தானியத்தை நம்ம தவிர்க்க தான் சொல்கிறோம். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நார்மல் டயட்டில் இருக்கிறவங்க முழு தானியம் உடலுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு அதையே அதிகமாக சாப்பிட்றது உடலுக்கு நல்லது இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்றது உண்மை. ஸோ முழு தானியங்களை நார்மல் டயட்டில் இருக்கிறவங்க அளவோடு பயன்படுத்துறது தான் ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்கும். பேலியோ மக்கள் தானியத்திலிருந்து விலகி இருக்கிறது தான் மிகவும் நல்லது.